Good morning, champion. This is Professor Aswin from Government College of Technology. I am having my technical champion Shakti along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரோட இரண்டு கண்கள் இது இப்படி சக்தி கிட்ட கேட்குறோம். இன்ஜினியருக்கு இன்ஜினியரா யாரு? வேரியபிள்ஸோட விளையாடுறோம் தான் இன்ஜினியர் அப்படின்றார். சக்தி கிட்ட நம்ம இன்ஜினியர்னா யாருன்னு கேட்டோம். சக்தி சொன்னாரு வேரியபிள்ஸோட விளையாடுறோம் தான் இன்ஜினியர் அப்படின்னாரு. இன்ஜினியரோட இரண்டு கண்கள் எது அப்படின்னா ஒன்று யூனிட்டு, இன்னொன்று டைமென்ஷன்ஸ். யூனிட் தெரிஞ்சா அவன் ஒத்த கண் இன்ஜினியர், டைமென்ஷன் சேர்த்து தெரிஞ்சா அவன் ரெண்டுமே தெரிஞ்சா பார்வையுள்ள இன்ஜினியர், ரெண்டுமே தெரியலனா பார்வையற்ற இன்ஜினியர். சரியா? இப்போ இன்ஜினியர் பார்வையுள்ள இன்ஜினியரா பார்வையற்ற இன்ஜினியரா அப்படின்னு கண்டுபிடிச்சா அவன் யூனிட் கேட்கணும். இப்போ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம் அப்படின்றதுக்கு மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா அவன் யார்? அவன் தான் ஆங்குலர் மொமெண்டம். மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா அவன் தான் ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்வாங்க. ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்னா அவனை எப்படி நோட்டேட் பண்ணுவோம்? வெறும் மொமெண்ட், சாதா மொமெண்டத்தை எப்படி நோட்டேட் பண்ணுவோம்? பி, ஸ்மால் லெட்டர் பி, அதான் சாதா மொமெண்டம். அப்போ சாதா மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா? m×v. மாசும் வெலாசிட்டியும் சேர்ந்தா மொமெண்டம் டான்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். சிவனும் சத்தியம் சேர்ந்தா மாசுடா மாதிரி மாசும் வெலாசிட்டியும் சேர்ந்தா மொமெண்டம் டா. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் இப்போ இவனோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அப்போ டைமென்ஷன் m/L/T⁻⁻1. ஆனால் இது வெறும் மொமெண்டம். ஆனால் அங்கே கேட்டது மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம். அப்போ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா ஆங்குலர் மொமெண்டம் இருக்கும். ஆங்குலர் மொமெண்டத்துக்கு L = I ஒமேகா. ஐனா நமக்கு mk² அப்படின்வாங்க. இது ஒமேகான்னு வச்சுக்குவோம். இப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஒமேகாக்கு செகண்ட்ஸ், அவ்வளோ 1/செகண்ட். அப்போ டைமென்ஷன் போட்டோன்னா m/L² T இன்வெர்ஸ் அவ்வளோதான். எங்க இருக்கு ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். இப்போ மொமெண்ட் ஆஃப் மொமெண்டம்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லலாம். அப்போ எப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு லீனியர் மொமெண்டம் இன்டு ரேடியஸ் அப்படி கூட சொல்லலாம். லீனியர் மொமெண்டம் இன்டு ரேடியஸ். அப்போ கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்டோட மீட்டர் பெருக்குனா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் பை செகண்ட் வரும். ஸோ இதுதான் நம்ம மொமெண்ட் ஆஃப் மொமெண்டத்தை பற்றி கற்றுக்கிட்டது. ஸோ டைமென்ஷன் யூனிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மொமெண்டத்துக்கு யூனிட் என்ன, ஆங்குலர் மொமெண்டத்துக்கு யூனிட் என்ன, மொமெண்டத்துக்கு டைமென்ஷன் என்ன, ஆங்குலர் மொமெண்டத்துக்கு டைமென்ஷன் என்ன. ஆங்குலர் மொமெண்டத்துக்கு என்ன இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு? L² ஒரு L தான். L L² மாறி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் நம்ம இங்கே பார்க்கும்போது நியூட்டனில் மாற்றணும். இது டைமென்ஷன் நியூட்டனில் மாற்றணும் அப்படின்னா நியூட்டன் இன்ட்டு செகண்ட் போட்டால் வந்துடும். இது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பதிலாக நியூட்டன் செகண்டு. இங்கே போட்டால் நியூட்டன் மீட்டர் செகண்டு, இல்லாட்டி நியூட்டன் மீட்டர் செகண்ட். ஓகே, இது எப்படி வச்சுக்கலாம்? நியூட்டன் மீட்டர் செகண்ட் இப்போ நம்ம எஸ்ஐ யூனிட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி வெறும் டைமென்ஷன் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்தது உங்களுக்கு ஒரு ஈஸியான கொஸ்டின். டைமென்ஷன் ஆங்குலர் வெலாசிட்டி. யூனிட் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன? ரேடியன் பெர் செகண்ட். இதான் யூனிட். ஆங்குலர் ஆக்சிலேஷனுக்கு என்ன? ரேடியன் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? ரேடியன். இதுக்கு டைமென்ஷன் பார்க்கும்போது இங்க T⁻⁻1 இது ஸ்கொயர், T⁻⁻2 இது தீட்டா. இது கிடையாது, எதுவுமே வராது. m0 L0 T0. ஆனால் இங்கே m0 L0 m0 L0ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு? ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம டைமென்ஷன் சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸாம் ஹாலில் தத்துக்கான்னு மாற்றி போட்டுறக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம என்ன ஃபுல் டாஸ் பால்னு சொல்லி ஏறி ஆடும்போது டப்புன்னு 3 ஸ்டிக்கும் தெரிச்சிடும். ஸோ இப்போ இந்த 3மே தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே ஒரு 2 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கேட்ட 2 கொஸ்டினில் 5 விஷயத்தை கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ.